எல்லோ மக்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ ஃபயர் கேம் அழிய போகுது. என்ன ப்ரோ சொல்லுங்க? ஆமாம் காய்ஸ், ஃப்ரீ ஃபயர் கேம் அழிய போகுது. இப்போ பார்க்குற பிளேயர்ஸு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க மட்டும் அப்புறம் ஃபுல்லாக பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எதனால இப்படி ஆச்சுன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்த காலத்துக்கு போகணும். வாங்க போகலாம். த பிகினிங் ஆஃப் ஃப்ரீ ஃபயர் நண்பா 2017 டிசம்பருக்கு அப்போ தான் கேம் ரிலீஸ் ஆச்சு. இது ஆனால் வந்து கரீனாவோட கேமே இது கிடையாது. Triple-1 ஸ்டூடியோ தான் ஃபஸ்ட்டு இதோட கேம் வந்து டெவலப் பண்ணாங்க. அவங்ககிட்டேருந்து காசு கொடுத்து தான் வாங்கினாங்க கரீனா. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் ஃப்ரீ ஃபயர் இந்த ரேஞ்சுக்கு ஆச்சு. அப்படியே ஒரு வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கேம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறமா தான் ஒருத்தன் வந்தான், பப்ஜி வந்த 2018 மார்ச் அப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு. வந்த உடனே ஏன்னா ஃப்ரீ ஃபயரோட பப்ஜியை தான் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருந்துச்சு, ஆடியன்ஸு விரும்பி ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. சரி இது என்னடா அது ஃப்ரீ ஃபயருக்காக கர்ணக்காரன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான், அதுதான் தான் நம்ம கேம் முடிஞ்சு போச்சான்னு. ஆனால் அப்போயே பப்ஜிக்கு ஃப்ரீ ஃபயருக்கு ரெண்டுத்துக்கும் ப்ளேயர்ஸ் இருந்தாங்க. ஆனால் வந்து அப்போ பப்ஜி தான் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கிராஃபிக்ஸும் சரி, ஏன்னா அந்த காலத்து வந்து அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியுமான்னு ஃப்ரீ ஃபயராக டவுட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இல்லை. ஆனால் பப்ஜியை பார்த்தீங்கன்னா பிசி ஆடுற மாதிரி செம்மையான கிராஃபிக்ஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பப்ஜி பிளேயர்ஸ் யாரோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்புறம் பப்ஜி பிளேயர்ஸு தான் பப்ஜிக்கு தான் நிறைய பேர் போக ஆரம்பித்தாங்க. ஃப்ரீ ஃபயரு தான் அது ஓகே ப்ளே பண்ணுங்க யாரோ கொஞ்சம் பேர் ப்ளே பண்ணாங்க. ஆனால் பப்ஜியை தான் அதிக பிளேயர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் பப்ஜியை தான் நிறைய பேர் இருந்தீங்க ஏன்னு கேட்காதீங்க. ஏன்னா பப்ஜி வந்து கொஞ்சம் மினிமம் ஃபோன் இருந்தால் தான் ப்ளே பண்ண முடியும் கிராஃபிக்ஸோட சூப்பராக. ஆனால் ஃப்ரீ ஃபயர் வந்து அப்படியே கிடையாது. நீங்கள் ரோயன் டிவைஸ் வச்சுருந்தாவே ப்ளே பண்ணலாம். ஆனால் நிறைய பிளேயர்ஸ் வந்து ரோயன் டிவைஸ் வச்சுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ஜிக்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. பப்ஜியா நாங்கள் தான்டா, ஃப்ரீ ஃபயர் தாண்டா கெத்து, பப்ஜி தாண்டா கெத்துன்னு சொல்லி நிறையா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே இந்த வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அடுத்த வருஷம் 2019 ஆகஸ்ட் அப்போ பப்ஜி ரைட்டுன்னு சொல்லி இப்போ கிராஃப்டன் இறக்குனான். என்னடா இது ஃப்ரீ ஃபயரு தான் பப்ஜி, ஏன்னா இப்போ ரோயன் டிவிஸரையும் நீங்கள் ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லி தான் ரைட்டுன்னு ஒரு இதை இறக்குனா. அப்போ ரோயன் டிவிஸரையும் கொஞ்சம் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ வந்து பப்ஜி பேர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி பேஸ் தான் அதிகம். இதெல்லாம் பார்த்த ஃப்ரீ ஃபயர் வந்து இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தால் நம்ம தலையை முறகா அடிச்சுட்டு போயிடுவாங்க பப்ஜி. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது சொல்லிட்டு புதுசாக கேரக்டர்ஸு, கன்ஸு, பண்டில்ஸு, புதுசு அப்டேட்ஸு கொஞ்சமாக விட ஆரம்பித்தாங்க. இது பார்த்த ஃப்ரீ ஃபயர் பேர்ஸுக்காக கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே அதே வருஷத்துக்கு நவம்பர் மாதம் பார்த்தீங்கக்கா ஒரு சம்பவம் பண்ணாங்க ஃப்ரீ ஃபயர். அல்லாக்கு கேரக்டர்னு ஒரு டிஜே கொலாபரேஷன் கூட வந்து இறக்குனாங்க. அந்த கேரக்டரை பார்த்து அதுக்கே ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்தாங்க. அப்போ இந்த கேரக்டரை பற்றி நிறைய பேர் வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அல்லா கேரக்டர் வச்சுருந்தாரா நீ ஒரு நல்ல பேர் மாசு கெத்துன்னு சொல்லி எல்லாரும் வந்து மனசை வந்து பிடிச்சிடுச்சு. அப்போ நீ ஒரு அல்லா கேரக்டர் வச்சுருந்தா நீ மாசு, அதுதான் அது அல்லாக்கு ஒன்று போதும். அப்படியே பேர்ஸு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. காலேஜாக போய்ட்டு ஈவினிங் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூன் 2020 லாக்டவுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அது பார்த்த ஸ்டூடெண்ட்ஸும் பேர்ஸும் சரி அதுவும் சந்தோஷத்துக்கே இருந்தாங்க. அப்போ என்ன இது அப்புறம் லாக்டவுன் போட்ட உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே கேம் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. பாதி பேர் பப்ஜி பக்கம், பாதி பேர் ஃப்ரீ ஃபயர் பக்கம், பாதி பேர் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வேணால் எங்கேயுமே போக முடியாது, வீட்டில் தான் இருக்கணும், ஃபுல் லாக்டவுனு, வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது, எல்லாருமே ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணாங்க, பப்ஜி இன்ஸ்டால் பண்ணாங்க. கொஞ்சமாக வந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2 கேமும் வந்து பேர்ஸ் அதிகமாக ஆரம்பித்தாங்க. அப்படியே பிளேயர்ஸுக வந்து ஃப்ரீ ஃபயருக்கும் பப்ஜிக்கும் டாப்அப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ரீ ஃபயருக்கு வந்து டைமண்டுன்னு பேர், பப்ஜியை வந்து யூஸின் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சமாக. அப்படியே பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளேயர்ஸுக்கு ஒரு ஷாக் நியூஸ். பப்ஜி வந்து 2022 செப்டம்பர் மாதம் பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பப்ஜி பிளேயர்ஸுக்கு யாருக்குமே இந்த நியூஸ் தெரியும். என்னால் கேமுக்குள்ளே போக மாட்டேது, பார்த்து எல்லாமே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க யூடியூப்லேயும் சரி. அப்படியே எல்லாம் பேன்னு சொல்லி நியூஸ் வருது. பப்ஜி பிளேயர்ஸ் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அதுதான் முடிஞ்சு போச்சா எல்லாமே நினச்சிட்டு ஷாக் ஆகிட்டாங்க பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாமே. பப்ஜி ரைட்டு பேனு, பப்ஜி மொபைலு பேனு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பப்ஜி பிளேயர்ஸாக முடிக்கிறாங்க. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அவங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இது எஃப்எஃப் பிளேயர்ஸுக்கு தெரிய வர எல்லாம் சந்தோஷத்துக்கு ஜாலியாக குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. இது பார்த்த பப்ஜி பிளேயர் ரியாக்ஷனை நீங்களே பாருங்கள்.
எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இப்படியே கொஞ்சம் மாதம் போயிடுச்சு. அப்படியே அடுத்த வருஷம் டிசம்பர் 2021 அப்போ மணி ஈஸ்ட் கொலாபரேஷன் பண்ணுறாங்க ஃப்ரீ ஃபயர். அப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வெப் சீரிஸாக போயிட்டு இருந்த மணி ஈஸ்ட்டே கொலாபரேஷன் பண்ணி மாஸ் காமிச்சாங்க ஃப்ரீ ஃபயரு. மணி ஈஸ்ட் வந்து ட்ரெண்டிங். அப்போ லாக்டவுன் எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸுக்கே நம்பர் 1 வெப் சீரிஸ்னால் அது மணி ஈஸ்ட் தான். அப்படிப்பட்ட பேர் உள்ள மணி ஈஸ்ட்டை கொலாபரேஷன் பண்ணாங்க ஃப்ரீ ஃபயர். மணி ஈஸ்ட் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா ஒரு கேரக்டரும் எல்லாருக்கும் பிடிக்கும் சரிங்களா. இந்த கேரக்டர் தான் பிடிக்காதுன்னா கிடையாது. அது நடிச்சிருக்க எல்லா கேரக்டரும் பிடிக்கும். 5 சீசன் இருக்குது மொத்தமாக. நான் 5 சீசனுமே பார்த்துட்டேன். எனக்கு ஃபுல் எபிசோடே பார்த்துட்டேன். நானும் மணி ஈஸ்ட் ஃபேன் தான். யாராவது மணி ஈஸ்ட் ஃபேன் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த கொலாபரேஷன் பண்ண உடனே நிறைய பேர் வந்து பப்ஜி பேர்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் ஃப்ரீ ஃபயரும் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. பப்ஜி பேர்ஸு கற்றுக்கிட்டு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணாங்க. அதை அவங்க லைவ் ஸ்ட்ரீம் போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து அவங்க வீடியோஸ் போட்டாங்க. அதை பார்த்த ஆடியன்ஸு பிடிச்சி போய் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேம் டவுன்லோட் பண்ணாங்க. நிறைய பேர்ஸ் வந்து கேம்குள்ளே வந்தாங்க. அப்போ நம்பர் 1 கேமாக இருந்தது ஃப்ரீ ஃபயர் தான். அப்புறம் பப்ஜி பேஸில் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வந்துச்சு. பிஜிஎம்ஐன்னு சொல்லி ஜூலை மாதம் 2021 அப்போ வந்து பப்ஜி வந்து பிஜிஎம்ஐ சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது பார்த்த பப்ஜி பேர்ஸ் எல்லாம் சந்தோஷத்துக்கு அப்படி குதிக்க. ஏன்னா அந்த நியூஸை பார்த்தோன்னே தற்காலிக புரியாமல் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை. அப்புறம் பப்ஜிக்கு போனாங்க. ஃப்ரீ ஃபயருக்கு வந்தாங்க. ஆனால் அப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த அலாக்குனாக நிறைய பேர் வந்து ஏமாந்து காசை ஏமாந்து நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அல்லாக்கு வாங்கி கொடுப்போன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து காசு 30,000 50,000 காசு அதுக்காக செலவு பண்ணி ஏமாந்துருக்காங்க. அந்த மாதிரி நியூஸுக்காக பரவ ஆரம்பிக்குது ஃப்ரீ ஃபயருக்கு. நெகட்டிவ் நியூஸுக்காக பரவ ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அறிய ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அப்படியே போக ஜூலை 2022 அப்போ திரும்பி பப்ஜி பேன். பிஜிஎம்ஐ சொல்லி ரிலீஸ் ஆன பப்ஜி திரும்பி பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட். முடியல தலைவரே. கேமை கொண்டு வராங்க பேன் பண்ணுறாங்க கொண்டு வராங்க பேன் பண்ணுறாங்க. இதே பொறுப்பாக இருந்தாங்க பப்ஜி. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அப்புறம் பப்ஜி ஒரு 10 மாதம் கழிச்சு திரும்பி ரிலீஸ் பண்ணுறாங்க. நக்கல்யா அவனுக்கு. உங்கள் கதையே வேணான்னு சொல்லிட்டு அப்போ பாதி பப்ஜி பேர்ஸு இன்ஸ்டால் பண்ணவே இல்லை பப்ஜியை. அதோட விட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நிறைய இன்னும் கேரக்டர்ஸு கன்ஸுக்காக விட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஎஸ்ஸு, ரொனால்டோ, வெனம் 2 அந்த மாதிரி பெரிய பெரிய கொலாபரேஷனாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்பைடர்மேன்ஸ் நிறைய பெரிய கொலாபரேஷன் பண்ணாங்க. அப்போ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த கேம் நல்லா. இதுக்காக நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமே எல்லாமே ஃப்ரீ ரிவார்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியே போட்டு காசு செலவு பண்ணி வாங்கினது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்த எல்லாருக்குமே என்னடா இது நமக்கு காசு போட்டு வாங்கியிருக்கோமே, அல்லாக்காக ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஏன்னா அல்லாக்காக நிறைய பேர் உயிர் இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட அல்லாக்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டாப்அப் பண்ண நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அதனாலே நிறைய பேர் கேமை விட்டு ரீவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா லட்ச ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவன் பார்த்தா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படியே பெருசாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பித்தாங்க. இவன் கேமே வேணாண்டான்னு சொல்லி இந்த கேமே எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் திரும்பி அப்போயே கொஞ்சம் பேர்ஸ் இருந்தாங்க. பாதி பேர்ஸ் போனால் பாதி பேர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் நியூ பேர்ஸு அதிகமாக வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பப்ஜி ஓல்டு பேர்ஸுக்காக முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. நியூ பேர்ஸ் வந்து அப்புறம் இந்த கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, ஓல்டு பேர்ஸ்கிட்டேருந்து ஐடி வாங்குறதுன்னு சொல்லி நிறைய சேகா செஞ்சாங்க. வாங்கி லைவ் ஸ்ட்ரீமு அவங்க பண்ணாங்க. அப்பயும் கொஞ்சம் ரீச் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ ஓல்டு பேர்ஸாக போயிட்டாங்க. இந்த கேம் அழிஞ்சு போச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கேம் இருக்குது, ஆனால் பேர்ஸ் அதுக்கு இல்லை. முன்னாடியே மாதிரி கண்டிப்பாக இப்போ இல்லை. எனக்கு முன்னாடி கேம் இப்போ பேனக ஆக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ பழைய கேம் இல்லை. அதுதான் கேம் எல்லாம் லைஃபே முடிஞ்சிச்சு. கேம் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்காக எல்லாமே போயிடுவாங்க. ஏன்னா போர் கேமாக இது கேட்குற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அவங்க காசு செலவு பண்ணி இது பண்ணாங்க. இப்படி பண்ணிட்டீங்க ரேடான்னு அப்படி கேட்குற ரேஞ்சுக்கே தான் இருக்குது. அப்புறம் வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ரெண்டுமே கலந்து ப்ளே பண்ணாங்க. அப்புறம் முன்னாடி ரேஞ்சுக்கு இல்லாதனால யாருமே இந்த கேம் அகுக்கி விரும்புக அப்படியே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு
அதோட பாதியோட முடிச்சுட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஐடி விற்கவே இல்லை, அப்படியே அவங்க ஓல்டு ஐடி அப்படியே தான் இருக்கும். இது நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் ஓல்டு பேராக இருந்தால் சொல்லுங்கள், யார் ப்ரோ நான் ஓல்டு பேர் இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நியூ பேர்னு சொல்லுங்கள் சரிங்க. யார் ஓல்டு பேர்ஸ் இன்னும் ப்ளே பண்ணுறாங்க, நியூ பேர்ஸ் இருக்காங்க, நான் ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி அதுதான், இதுக்கு மேலே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இன்னும் வீடியோ ரெண்டாக விட நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுப்போம் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோ சூப்பரான வீடியோவோட வரேன். இதே வரைக்கும் நான் போயிட்டு வரேன். பை. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ.